இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். இந்த அக்ஷய திருத்தியை பிரின்ஸ் ஜுவல்லரியுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வளங்களை இரட்டிப்பாக்குங்கள். எந்த கட்சி எந்த கூட்டணியுடைய வாக்குகளை யார் பிரிக்கிறார்கள் என்பதெல்லாம் வருகிற 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகுதான் அது தெரியும். அதுக்கிடையில் நான் சொல்றதுக்கு நான் ஒன்றும் ஆரோடம் சொல்வதற்கான பயிற்சி இல்லை. மருது அழகராஜ் இருக்காரு. சென்ற முறை நாங்கள் இதே தொகுதியில் 2 பேரும் எதிரில் இருந்தோம். அவரும் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு இருந்தார், நானும் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு இருந்தது. எனக்கு பணியாற்றியவர்கள் அண்ணா ஜெயிச்சிடலாம் அப்படின்பாங்க. அவரோடு இணைந்து பணியாற்றியவர்கள் அவருக்கு அண்ணா நம்ம ஜெயிச்சிடலான்னு சொல்லியிருப்பாங்க. ஆகவே தான் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி எவ்வளவு வாக்கு, பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்பட்டாலும் முடிவுகள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுகின்ற வகையில் எல்லோருக்கும் அந்த ஒரு பதட்டம் இருக்கத்தான் செய்யும். ஏதோ பல்லுக்கு ரொம்ப ஈஸியாக மசீறது மாதிரி நினைக்கிறாரு. பாஜகவை பற்றி ஒரு இது கூட சொல்ல மாட்டேன்றாரு. குறிப்பாக அவருடைய திரைப்படம் வெளியே வரணும் அப்படின்னா அந்த திரைப்படத்தை சென்சார் செய்கின்ற அந்த கமிட்டி ஒன்றிய அரசினுடைய ஒரு சார்பு இதுதான். அதை பற்றி இதுவரை தன்னுடைய படம் 2.5 மாதமாக வெளியே வரலையே, அதை வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கையை பாஜகவை பார்த்து அவர் வைத்ததில்லை. அமைத்து புதிய நடைமுறைகளை உருவாக்குகின்ற வகையில் உயிர்களை இழந்தவர்களுடைய குடும்பத்தை எல்லாம் வாரி ஒழிச்சு இவர் இடத்துக்கு வந்து பார்க்கறதுன்றதெல்லாம் வினோதமானது. இந்த வினோதமான நடவடிக்கைகளை தமிழ்நாட்டு மக்கள் மிக உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். வருகிற 23ஆம் தேதி வாக்குப்பதிவில் அவர்களுக்கு தக்க பாடத்தை புகட்டுவார்கள்.